நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம தான் சார் கிரேட் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே, இந்த மார்கழி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? 2023 16/12/2023 சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திர திசையில் மாலை 5 மணிக்கு பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் சிம்மராசிக்காரர்களாக நமக்கு எப்படி அமைந்திருக்கிறது? ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டில் ஆரம்பித்து 2ஆம் வீட்டில் கேது, 3இல் சுக்கிரன், 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், புதன், 6இல் செவ்வாய், 6இல் சந்திரன், 7இல் சனி, 8இல் ராகு, 9இல் குரு, 12இல் லக்னம். இப்படி 2ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீடு வரைக்கும் கண்டினியூஸாக கிரகங்கள் இருக்கிறதுனால சாதாரணமாக தெரியும் ஜோசியம் தெரிந்தவர்களுக்கு, அந்த கண்டினியூஸாக கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கும், அந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்களாக நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். ஏன்னா நமக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், நம்முடைய சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் நம்முடைய 5ஆம் வீட்டில் இருக்கார், குருவனுடைய வீட்டில், குருவனுடைய பார்வை படக்கூடியதாக இருக்கார். அதனால் நினைச்சாலாம் நடக்கும் சார். யாராவது ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா போய் பேசுங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார், சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார், 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் 2இல் கேது இருக்கார். இதனால் ஞானமோட்சக்காரன் வாக்கு நிறைய இருக்கும் சார். நல்ல வாக்கு இருக்கும், மைண்டு கிளியராக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். யாருக்காவது ஃபாரின் போகணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க இப்போயே. அப்படி இல்லை அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. சில சங்கடங்கள் தான் வீட்டை பிரிந்து இருக்கக்கூடியது, அந்த மாதிரி சூழ்நிலையும் வரலாம். பிஸ்னஸ்காரர்களுக்கு வெளிநாடு போவதற்கு, வெளியூர் செல்வதற்கு, அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக வெளியே போகிறதுக்கு, பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறதுக்கு, இந்த ரீட்டைல் அந்த மாதிரி பண்ணுறவர்கள் கொஞ்சம் வெளியில் 1 நாள் 2 நாள் வெளியில் தங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் பிளான் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பிளான் பண்ணாமல் போயிடாதீங்க. எங்கே போனாலும் பிளான் பண்ணாமல் போகாதீங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும், இங்கேருந்து ஒரு நண்பருடைய கல்யாணத்துக்கு போனாலும் கூட பிளான் பண்ணிட்டு போங்க. பிளான் பண்ணாமல் போனால் கொஞ்சம் அவஸ்தையாகிடும். பிளான் பண்ணிட்டு போனால் ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்திருக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை. 2வது, நம்ம ஏதாவது வீடு மனை வாகனம் வாங்கணும்னாலும், வீடு மாறணும்னாலும் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். அதனால் நிச்சயமாக அதை செய்யலாம். 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கார், 6இல் சந்திரன் இருக்கார். இதெல்லாம் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்கு 7ஆம் வீட்டில் சனி இருந்தாலுமே, சனியினுடைய பார்வை இருந்தாலுமே, அந்த பார்வை தவிர்த்து சனி வீடு தான் முக்கியம், குருவினுடைய பார்வை முக்கியம். அந்த குரு 5ஆம் பார்வை நமக்கு பார்க்கறதுனால நல்ல விதமான சூழ்நிலைகள் நமக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 8இல் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல மேன்மையை தரக்கூடியது. 2இல் கேது, 8இல் ராகு. சில கொஞ்சம் நெருடல் இருக்கும். எவனாவது பார்த்தா வைத்தறிவா, யாரையாவது பார்த்தா நம்முடைய சகோதரிகள் ஒரு கல்யாணத்தை பார்த்தா கூட மூஞ்சி திருப்பின்னு போகிறது சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மகிட்ட பேசினாலுமே பின்னாடி எதையாவது அவனை பாரு எவ்வளோ வளர்ந்துட்டான் பாரு, எப்படி முறைச்சுன்னு போகிறான் பாரு, எதையாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட்டுக்காதீங்க, அதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். இது சின்ன சின்ன விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களாக நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 9இல் குரு இருக்கிறது ஒரு பெரிய லாபஸ்தானம். குருவை சனி பார்த்தாலுமே அந்த குரு பார்க்கக்கூடிய 3ஆம் வீடும் 5ஆம் வீடுமே ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. 10ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் நமக்கு 3இல் இருந்தாலுமே, 3இல் சுக்கிரன், ஏன்னா 10ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் இருந்தாலுமே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக பல தொழில்கள் சிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பண முதலைகளாக இருப்பவர்கள் மேன்மேலும் வளருவதற்கும், இந்த விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொஞ்சம் அதிகமாக லாபத்தை தராத தொழில்களாகவும், மருத்துவம் சிறிது கொஞ்சம் மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காது. தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட, கனிவளம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்கள், தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம், மார்கழி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும். நான் முதலே சொல்லியிருக்கேன் அந்த உபாதைகள் என்னென்னட்டு. ஏன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கல. அடுத்து நமக்கு வருட பலன் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல, மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்டான மாதங்கிறதுனால அதற்கு பல திருப்பாவை, திருவம்பாவை இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறோம். சிம்மராசிக்காரர்களாகிய நமக்கு என்ன உபாதைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
கேது 2ல் இருக்கார், 8ல் ராகு இருக்கிறதால பேக் பெயின் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல்ல நான் சொன்னேன், கழுத்து பெயின், ஷோல்டர் பெயின் மாதிரி கழுத்து பெயின் வர்றதுக்கு, கழுத்து சுளுக்கு வர்றதுக்கு, படுத்த உடனே காத்தால ஏந்திருந்தோம்னா ஐயோன்னு இருக்கும், ஏந்திருக்கச்சு அந்த மாதிரி கட்டாக வலிக்கிறது சார், உடம்பு இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். 9ல் 7, 8, 9ல் குரு இருக்கார், சனியுடைய பார்வை இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் நமக்கு வந்து பகவானுடைய ஆசி இருக்குது, நல்லவர்களுடைய ஆசி இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே நாம் ஜெயிப்போம், நமக்கு சங்கடங்கள் வந்தாலுமே அந்த காரியங்கள் நன்றாக வெற்றி பெறும் என்ற எண்ணம் கொண்டு நாம் இருந்தோமே ஆனால் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக நமக்கு தோல்வி தவிர வெற்றியும் வரக்கூடியதாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.